ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் கரியர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா NWSTP ஆப், அதாவது நேஷனல் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டுன்ற ஒஃபிஷியல் ஆப்பை வந்து எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது, அதே நேரம் வந்து உங்களோட வாட்டர் பில்லை எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டாக வந்து உங்களோட ஆப் ஸ்டோர் இல்லை ப்ளே ஸ்டோரில் NWSDB செல்ஃப் கேர் ஆப் அதை சர்ச் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து வெல்கம் டு NWSTB செல்ஃப் கேர் ஆப் அது லொக்கின் பேஜ் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் கேட்டிருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லாட்டி நீங்கள் வந்து சைன் அப்பை கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. சைன் அப்பை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ மொபைல் நம்பரை கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு OTP கோட் வரும். அதை கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா அங்கே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கும், பேர் அந்த விஷயம் எல்லாம் கேட்கும். ஸோ அதுகளை ஃபில் பண்ணிவிட்டு டன்னாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து பேக் வந்து நீங்கள் வந்து அதை லாக்இன் பண்ணால் சரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் வந்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் பண்ணி உள்ளுக்க போனீங்களாண்டா உங்களோட ஹோம் பேஜில் வந்து கொஞ்சம் செக்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் போட்டு சம்மரி போட்டிருக்கும், பே நவ், வியூ பில்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். கீழே வந்து குயிக் ஆக்ஷன் சொல்லி கொஞ்சம் ஆப்ஷன் இருக்கும். கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஹோம் சர்வீஸ் செட்டிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக வந்து வியூ பில்லை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்டர் பில்லுன்ற ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இதில் செக் பண்ணிக்கொள்ளலாம். கீழே பாட்டம் லைனில் பார்த்தீங்கன்னா ஹோமுக்கு அடுத்த சர்வீஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சர்வீஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து நியூ கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக உங்களோட வீட்டுக்கோ இல்லாட்டி ஏதாச்சும் உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கோ வாட்டர் கனெக்ஷன் தேவையாண்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபார்ம் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்களாண்டாவே உங்களால் வந்து உங்களோட நியூ வீட்டுக்கோ இல்லாட்டி உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கோ வாட்டர் சப்ளை பெற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் இஷ்யூ ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீட்டில் ஏதாச்சும் தண்ணி பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை ரிப்போர்ட் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டாக போயிடும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் பிளம்பர். இந்த நேஷனல் வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்பில்டாக கொஞ்சம் பிளம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களோட வீட்டில் ஏதாச்சும் வாட்டர் இஷ்யூ இல்லாட்டி லீக்கேஜ் இஷ்யூ இருந்துச்சுன்னா இவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு செய்து தருவாங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரியா வைஸ் பிடிச்சிருக்காங்க. அம்பாரா, பதுல்லா, கொழும்பு, தாம்புள்ளின்னு சொல்லி ஏரியா வைஸ் பிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஏரியாவோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்களோட பிளம்பரை. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பில் கல்குலேட்டர்னு சொல்லி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட இந்த மாதத்துக்குரிய வாட்டர் பில் எவ்வளோ வரும்னு சொல்லி நீங்களே ஓனாக கேல்குலேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6லேருந்து அக்டோபர் 6 மட்டும் 5 யூனிட் யூஸ் பண்ணான்னு சொல்லி என்டர் பண்ணி கேல்குலேட் பண்ணேன்னா அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் 719 ரூபா வருது. ஸோ அப்படி நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட வாட்டர் பில்லை இந்த மாதத்துக்குரிய வாட்டர் பில்லை எஸ்டிமேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல் இருந்த வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ நான் வந்து இந்த புது வீட்டுன்ற வாட்டர் பில்லை அட்டாச் பண்ணணும். மேலே டொப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து மேனேஜ் அக்கௌண்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து எத்தனை அக்கௌண்ட் இருக்கோ அவ்வளோ வந்து ஷோ ஆகும். ஸோ நான் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய அக்கௌண்ட்டை வந்து டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ணிவிட்டு அட் நியூ அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணி என் புது வீட்டுன்ற அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் போயிட்டு திருப்பி வந்து ஓப்பன் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து புதுசாக அட் ஆன அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கிற டியூ அமௌண்ட்டை வந்து நான் பே பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே நவ் என்ற ஆப்ஷன் இருக்கும் ஹோம் பேஜ்லேயே. ஸோ அந்த பே நவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கார்ட் மெத்தட் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாகவே விசா கார்டு தான் அட் ஆகிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே பேஜ் ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து உங்களோட கார்ட் நம்பர், உங்களோட எக்ஸ்பைரி டேட், செக்யூரிட்டி கோட் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு பே நவை கொடுத்தீங்கன்னா உங்களோட டியூ அமௌண்ட் வந்து பே ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குமா நம்புறேன் எப்படி வந்து வாட்டர் பில் ஆன்லைனில் பே பண்ணுறது, அப்போ எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இப்படியான இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கணுமாண்டா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.